சூரியவம்சம் வந்து நான் தெலுங்குல நான் பண்ணலாம். ஏஎம் ரத்னம் சார் தான் அது ஃபர்ஸ்ட் எனக்கு ஆஃபர் கொடுத்தாரு. சார் இந்த படம் வந்து நீங்கள் ரைட்ஸ் எனக்கு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நம்ம இந்த படம் தெலுங்கில் எடுப்போம் சார், நீங்களே டைரக்ட் பண்ணுங்கள். சிரஞ்சீவி சார் இந்த படத்தில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காரு, அவர் படம் பார்த்துட்டாரு அப்படின்னு சொன்னாப்புல. நானும் எனக்கு என்னன்னா சின்ன வயசில் நான் சிரஞ்சீவி சாருடைய பெரிய ஒரு டைஹார்ட் ஃபேன் நான். அவர் படம் எப்படியாவது நம்ம அவர் படம் பண்ணிடணுமான்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்புறம் சௌத்ரி சார் போய் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நாங்களே அதை பண்ண போகிறோம், நாங்கள் வந்து வெங்கடேஷுக்கு கமிட் பண்ணிட்டு அதை மாற்ற முடியாதுன்ட்டார். நாங்களே சொல்லிட்டாரே தவிர அவர் என்ன வந்து அதில் டைரக்டராக அவர் கன்சிடர் கூட பண்ணல. பட் ஹிந்தியில் சூரியவம்சம் பண்ணணுங்கும் போது அப்போ கூட அவர் என்ன கன்சிடர் பண்ணல. ராகவேந்திரா சார் தான் அவர் ப்ரிஃபர் பண்ணார். ராகவேந்திரா சார் பார்த்துட்டு சொன்னார், இல்லை இந்த படத்தை விக்ரமன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், நீங்கள் விக்ரமன் வச்சே எடுங்க அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு நான் தான் பண்ணேன். அமிதாப் பச்சனோட சாங்கெல்லாம் நான் தான் ரெக்கார்ட் பண்ணேன். அமிதாப் பச்சனுடைய கெட்டப்பு இதெல்லாம் நான் தான் ஃபைனல் பண்ணேன். அப்புறம் சௌத்ரி சார் அந்த படத்துலேருந்து விலகிட்டதுனால நானும் விலகிட்டேன். அது ஒன்று அந்த வாய்ப்பு வந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். நான் மற்றபடி நானே ஆசைப்பட்டு சூரியவம்சம் பண்ண நினச்சேன், பண்ண முடியல. அது புது வசந்தம் கூட நான் பண்ண நினச்சேன், அது வாய்ப்பு வரல.